வணக்கம். நான் ராஜேஸ்வரி, மொழித்துறை தலைவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சங்க இலக்கியத்துல மிகவும் முக்கியமானதான புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்க்க போறோம். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது என்ன? 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம் என்று வழங்கப்படுது. அந்த 8 தொகையில 8 தொகை நூல்களை பத்தி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தொகை நூல்களை நீங்க எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். 8 தொகை நூல்கள் அவை யாவை? நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு அந்த பாடல் மூலமா அந்த 8 நூல்களை நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 10 பாட்டு என்பதை குறிக்கக்கூடிய அந்த வெண்பா எது? திருமுருகாற்றுப்படை முதலான அந்த பாடல். முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 அப்படின்னு சொல்றாங்க. இந்த 18 நூல்கள் தான் சங்க இலக்கியத்தின் களஞ்சியம்னு நம்ம சொல்றோம். இந்த 18 நூல்கள் இருந்தாலும் அதில் மிகவும் முக்கியமானது எது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். 8 தொகை நூல்கள்ல மிகவும் முக்கியமானதா கருதப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. புறநானூறு பத்தி நீங்க ஏற்கனவே இலக்கிய வரலாறுல படிச்சிருக்கீங்க. அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். புறநானூறு அப்படிங்கிறது சங்ககால மக்களுடைய போர், வாழ்க்கை முறை, வீரம், கொடை, பெண்களுடைய புற வாழ்க்கை முதலான பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அருமையான அரிதான ஒரு நூல். புறநானூறுல எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு முற்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்க போற இந்த பாடல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் வீரம் பற்றி. அப்போ பெண்கள் வீரம் மிக்கவர்களா தான் சங்க காலத்துல இருந்திருக்காங்களா அப்படி நம்ம யோசிக்கும் போது நிறைய வினாக்கள் நமக்கு வருது. தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? அச்சமும் நாணும் மடனும் முந்திருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப. பெண்களுக்கு அச்சம், நாணம், மடன் இதெல்லாம் முக்கியமான பண்புகள்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஆனா இது பொருத்தமானது தானா? பெண்கள் இந்த பண்புகளோடு மட்டும்தான் இருந்தார்களா? இது மட்டுமே போதுமா பெண்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இந்த கால பெண்களுக்கு நிச்சயமா தோணும். சரி, தொல்காப்பியர் அப்படி சொன்னார். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பிற பாடல்கள்ல பெண்களை எப்படி காட்டியிருக்காங்க? அதே அச்சம், நாணம், மடம் இதை பத்தியே சொல்லியிருக்காங்களா? வேற என்ன பெண்களை பத்தி சொல்லியிருக்காங்க? பெண்கள்னாலே வர்ணனைக்குரியவர்களா, கற்பனைக்குரியவர்களாவே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுறார்களே, இது சரிதானா? பெண்கள் அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலேயே அடையாளப்படுத்துறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த காலத்து பெண்கள் இந்த கருத்தோடு ஒத்து போவார்களா? நம்மளால இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இப்போ எல்லார் மனதிலும் தோணலாம். அப்போ பெண்கள் அழகுக்கு ஒரு அடையாளம் காட்டுவதாக மட்டுமே இருக்கிறது பொருத்தமா இருக்குமா? இதுதான் நம்ம மனத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. இதற்கான விடையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, சங்க இலக்கியத்திற்கு பிற்காலத்துல மிகவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு யார் வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நமக்கு மிகவும் பிடித்த ஒரு புலவர். அவர் என்ன சொல்றார் பெண்களை பத்தி? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம்னு சொல்றார். அப்போ அழகு, கற்பனை என்ற ஒரு வர்ணனையோடு போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது திடீர்னு பாரதியார் காலகட்டத்தில் இப்படி ஒரு மாற்றம். அப்போ இந்த இடைவெளியில என்ன நடந்தது? இந்த இடைக்காலத்துல என்ன நடந்தது? பெண்கள் அழகுக்கு உரியவர்களா, வீரத்துக்கு உரியவர்களா அப்படிங்கிற ஒரு விவாத போட்டியே நடத்துற அளவிற்கு நம்ம இந்த காலத்து பெண்களோட ஒரு குழப்பத்திலே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு விடை இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சமீபத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த பெண்கள் சாதித்த விஷயங்களோட நம்ம ஒப்பிடும் பொழுது பெண்கள் வீரத்திற்கு உரியவர்கள் மட்டும்தானா அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர தோணுது. இது எல்லாத்திற்கும் விடை எதுல கிடைக்குது அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல்கள். இந்த பெண்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? பெண்கள் வாசலில் மட்டும் கோலம் போடுபவர்கள் அல்ல, வானத்திலும் கோலம் போடுபவர்கள் என்றளவா நமக்கு தோன்றுகிறது. அது மட்டுமா, வீடு முதல் விண்வெளி வரை நம்மளுடைய பெண்கள் இன்னைக்கு எவ்வளவோ சாதனைகளை நிகழ்த்திட்டு வராங்க. மறுபடியும் நம்முடைய கேள்விக்கு விடை தரக்கூடிய அந்த பாடலுக்கு நம்ம போறோம். இப்ப சங்ககால பெண்கள் பாருங்க, அந்த காலத்திலே வீரத்தோடு எப்படி திகழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண் புலியை முரத்தினால் விரட்டினாள் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் கற்பனை கதையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வீரத்தை ரொம்ப அழகா நமக்கு காட்டிட்டு இருக்கு. அந்த பாடல்கள்ல இருந்து சில சான்றுகள் தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து வாகை திணை. இந்த பாடல் நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகை அப்படிங்கிற திணையை சார்ந்த பாடல். வாகைன்னா நமக்கு நல்லாவே தெரியும், வெற்றி இல்லையா? வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாடல். இது மூதின் முல்லை என்னும் துறை சார்ந்த பாடல். மூதின் முல்லை அப்படின்னா என்னன்னா பெண்களுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு தோணுது.
அந்த மூதின் மில்லை அப்படின்ற துறையை சார்ந்த இந்த பாடல்ல பெண்கள் எவ்வளவு வீரம் நிறைந்தவர்கள், சங்கால பெண்கள் தற்கால பெண்களுக்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு எந்த அளவிற்கு வீரம் மிகுந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்ககால பெண்பார் புலவர்கள், இந்த பெண்பார் புலவர்கள் தான் பெண்களுடைய வீரத்தை மிகுதியாக காட்டியிருக்காங்க. எத்தனையோ பெண்பார் புலவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. வெள்ளி வீதியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், ஔவையார் போன்ற பல பெண்பார் புலவர்கள் பெண்களுடைய வீரத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஔவையாருடைய பாடல்கள்ல நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கெடுக சிந்தை என்று தொடங்கக்கூடிய பாடல். நம்மளுடைய வினாக்களுக்கு விடை இருக்கக்கூடிய பாடல் இதுதான். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகை திணையையும் மூதின் முல்லை துறையும் சேர்ந்த பாடல். பாடிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண்பார் புலவர். அவங்க அந்த காலத்து பெண்களை பத்தி என்ன சொல்றாங்க? இது ஒரு தாய் பாடக்கூடிய ஒரு பாடல், ஒரு தாயினுடைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே. கெடுக சிந்தை, என்ன நினைக்கிறா? இவளுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கெட்டு போகட்டும், அழிந்து போகட்டும்னு சொல்றாங்க. என்ன முதல்ல பாடல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்ற மாதிரி இருக்கே, அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியான முதல் வரி அமைஞ்சிருக்கு. கடிது இவள் துணிவே, இவளுடைய துணிவு கடிதானது. இப்படியெல்லாம் துணிவா ஒரு பெண் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வரி அடுத்தது. மூதின் மகளிர் ஆதல் தகுமே. இவள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா மூதின் மகளிர். மூதின் அப்படின்னா வயதான பெண். மூதின் மகளிர் ஆதல் தகுமே, ரொம்ப வயதானவளா இருக்கா. ஆனா இவளுடைய நினைவு என்ன இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, ஒரு பெண்ணால் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி முதல் 2 வரிகள் அமைஞ்சிருக்கு. மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒழிந்தனனே. மேல் நாள்னா முன்னொரு நாள், முன்னாடி பாஸ்ட் டென்ஸ்ல என்ன நடந்துச்சு. மேல்நாள் உற்ற செருவிற்கு, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல செரு அப்படின்னா போர்னு அர்த்தம். போர்க்களம், செருக்களம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சங்க காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அந்த போர்ல இவளுடைய தன் ஐ, தன்னைங்கிறது எப்படி பிரிக்கணும்னா தன் ஐன்னு பிரிக்கணும். இங்க தன் அப்படின்னா தன்னுடைய, ஐன்னா தலைவன். தலைவன்கிறது இங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய தந்தையை தான் இவர் தலைவன் இங்க சொல்றா. இதற்கு முன்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த போர்ல இவளுடைய தந்தை யானை எறிந்து களத்து ஒழிந்தனனே. இவளுடைய அப்பா போர்க்களத்துல யானை எறிந்து, யானையோடு போரிட்டு அந்த களத்திலேயே ஒழிந்தனன், அந்த களத்திலேயே போர்க்களத்திலே இறந்து விட்டார். அப்படியா? அப்ப என்ன நடந்திருக்கணும்? நம்மளுடைய தந்தை இந்த போர்க்களத்துல இறந்துட்டார் அப்படின்னோடனே அந்த பெண்ணுடைய மனம் மாறி இருக்கணும். போர்க்களத்துல இனிமேல் நம்மளை சார்ந்த யாரையும் அனுப்பக்கூடாது, யாரையும் போருக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பெண் தீர்மானித்திருக்கணும். ஆனால் இவள் சாதாரண பெண் கிடையாது. அடுத்து இவள் என்ன செய்றா? நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விளங்கி ஆங்கு பட்டனனே. நெருநல்னா நேத்து, நேற்று நடந்த களத்தில், நேற்று நடந்த போர்க்களத்துல என்ன ஆச்சு? இவள் கொழுனன், இவள் கொழுனன்னா இவளுடைய கணவன். பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனனே, மிகுதியான ஆணிரைகள், ஆணிரைகள்னா பசுக்கள், அந்த பசுக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே இழந்தான். நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனனே. ஆண்டு பட்டன் அப்படின்னா அங்கேயே இறந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். 2 எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடந்து போச்சு, இனிமேல் அந்த பெண் மாறிடுவாளா அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கும் போர்ப்பறை கேட்குது. இன்றும் செருப்பறை கேட்டு, செருப்பறை அப்படிங்கிறது போர்க்களத்துல சத்தம் கேட்கிறது. அந்த பறை ஒலி, அந்த ஓசை கேட்டதுக்கு பிறகு அவள் என்ன பண்றா? விருப்புற்று. பொதுவா இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பயம் ஏற்படும். அந்த போர்க்களத்துல வரக்கூடிய அந்த பறை ஒலியை கேட்டு பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. ஆனா இவ என்ன பண்றா? விருப்புற்று, ரொம்ப சந்தோஷமா அந்த ஒலியை கேட்கிறா. போர்ல ஏற்படக்கூடிய அந்த பறை ஒலியை கேட்டு மயங்கி, அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மயக்கம் ஏற்படுது. மயங்கி வேல் கை கொடுத்து வெளிதி விருத்து உடியி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி. அங்க அவளுடைய குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அவளுடைய ஒரே மகன் அங்க விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தைய, அந்த மகனை கூப்பிடுறா. கூப்பிட்டு அவனுடைய கைகளில் வேலினை கொடுத்து வெளிது விரித்து உடி, அழகான வெண்மையான ஆடையை அவனுக்கு உடுத்தி விட்டு பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி, அவனுடைய உலர்ந்து கிடக்கக்கூடிய அந்த தலைமுடியெல்லாம் சேர்த்து கட்டி ஒரு குடுமி நீவி. குடுமி அப்படிங்கிறது அந்த காலத்துல ஆண் குழந்தைகளுக்கும் அந்த குடுமி நீவுதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த தலைமுடியை சேர்த்து கட்டியிருக்காங்க. அப்படி கட்டி
ஒரு மகன் இல்லோள், ஒரு மகன் அல்லது இல்லோள், ஒரே ஒரு மகன் தான் அவளுக்கு இப்ப இருக்கான். அதை தவிர அவளுக்கு உலகத்துல வேற யாருமே கிடையாது. அந்த குழந்தைய அவ கூப்பிட்டு செருமுக நோக்கி செல்க என விடுமே. செருமுகம்னா போர்க்களம் அப்படின்னு அர்த்தம். போர்க்களத்தை நோக்கி செல்க, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி அந்த சிறு குழந்தை கையில அவ போர்க்களத்திற்கு தேவையான அந்த வேள்கையை கொடுத்து அந்த குழந்தைய அனுப்புறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலை யோசிக்கும் பொழுது ஒரு பெண் இவ்வளவு வீரம் மிக்கவளா அப்படின்னு நமக்கு தோணுது. இங்க இந்த பெண் வீரம், அவளுடைய வீரம் எங்க வெளிப்படுது? அவ போர் புரியலையே அப்படிங்கிற சந்தேகம் இதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்படும். ஆனால் வீரம் என்பது தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தொடர்புடையது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும், எவ்வளவு தோல்விகள் கண்டாலும் துவளாத அந்த மனநிலையும் அந்த மனப்பாங்கும் இந்த பாடல் ரொம்ப அழகா தெரியறதுனால இதன் மூலமா சங்ககால பெண்களுடைய வீரம், தன்னம்பிக்கை, தைரியம் முதலான பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இதை போன்ற பாடல்களை தற்கால குழந்தைகளும் படித்து சங்ககால பாடல்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை, எவ்வளவு செழுமை வாய்ந்தவை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல் நம்மளுடைய பாடப்பகுதியில் வச்சிருக்கோம். இந்த பாடலை தெரிந்து கொண்ட நம்முடைய குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. இது போன்ற நிறைய பாடல்களை நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.